வணக்கம். மகாபாரதம் தொடர்ச்சி இப்பொழுது காணலாம். பிரகஸ்பதியின் காலத்தில் ஆணின் வாழ்க்கையில் பெண் தவிர்க்க முடியாத இடம் பெற்றிருந்ததால், பெண்ணை பயன்படுத்திக் கொள்வதோ, தவறிழைப்பதோ, ஒதுக்குவதோ நடக்க முடியாதவாறு சமூக சூழல் என்று அழைக்கப்படும் தர்மம் உறுதி செய்திருந்தது. உடல் வலிமையால் ஆணை நெருங்க முடியாத இடத்தில் பெண் இருந்தாலும், ஆணுக்கு அருகில் பெண் இருந்தால் மட்டுமே ஆன்மீக பரிமாணம் சாத்தியமானது. இதனால் பெண்ணை ஆண் மதிக்கும் சூழல் உலவியது. தேவர்களின் ஆஸ்தானத்தில் இருந்தாலும் தான் செய்யும் அனைத்திற்கும் தாராவின் துணை பிரகஸ்பதிக்கு அவசியமாக தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமே தாராவுடன் ஒட்டிக்கொண்டிருந்த பிரகஸ்பதியின் இயல்பில் மலருக்கு மலர் தாவும் குணம் இருந்தது. இதை கவனித்து வந்த தாரா ஒரு நாள் வானில் மிதந்த முழுநிலவை பார்த்து அதன் தலைவனான சந்திரன் மீது காதல் வயப்பட்டாள். சந்திரனும் தாராவை காண நேரில் பூமிக்கு வந்தார். காதலில் இருந்த தாரா சில நாட்களில் பிரகஸ்பதியை பிரிந்து சந்திரனுடன் வெளியேறினார். இதனால் பிரகஸ்பதி கடும் கோபமடைந்தார். தனது மனைவியை மட்டும் பிரகஸ்பதி இழக்கவில்லை. அவரது தலைமை பதவி, அவரது கௌரவம், சமூகத்தில் இருந்த மதிப்பு, இதனுடன் தேவலோகத்தில் நுழைய முடியாத நிலையும் ஏற்பட்டது. இதனால் இந்திரனை அழைத்து, என் மனைவியை மீண்டும் என்னிடம் அழைத்து வர வேண்டும், இல்லையென்றால் என்னால் தொடர்ந்து உங்களுக்காக சடங்குகளை நடத்த முடியாது என பிரகஸ்பதி கூறினார். தன் நலனுக்காக தாராவை மீண்டும் பிரகஸ்பதியுடன் சேர்த்து வாழ கட்டாயப்படுத்தினார் இந்திரன். ஒரு குடும்ப அமைப்பிற்குள் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று ஒருவரை கட்டாயப்படுத்துவது முதன் முறையாக நிகழ்ந்தது. திரும்பி வந்தே தீர வேண்டும் என்ற இந்திரனுக்கு தாராவிடமிருந்து என் காதல் அதற்கு மேல் இருக்கிறது என்பதே பதிலாக கிடைத்தது. இந்திரன், உன் உணர்ச்சிகளுக்கு இங்கே இடமில்லை. நீ பிரகஸ்பதியுடன் சேர்ந்து வாழ்வதே தர்மம். நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ்ந்தால் மட்டுமே எனது சடங்குகள் தொடர்ந்து நடக்கும் என்று தாராவை மீண்டும் பிரகஸ்பதியுடன் சேர்த்து வைத்தார் இந்திரன். தாரா தாய்மை அடைந்தார். இது யாருடைய குழந்தை என்பதை அறிய விரும்பினார் பிரகஸ்பதி. தாரா பதில் பேச மறுத்தார். மக்கள் மெல்ல குழுமினார்கள். அப்போதும் தாரா பதில் பேசவில்லை. அப்போது, உண்மையில் நான் யாருடைய குழந்தை என்று இன்னும் பிறக்காத அந்த குழந்தை கருவறையில் இருந்து கேள்வியை எழுப்பியது. கருவாக இருக்கும்போதே தன் மூலத்தை அறிந்து கொள்ள விரும்பும் அக்குழந்தையின் புத்திசாலித்தனத்தை மெச்சிய மக்கள் தாராவிடம் கேட்டார்கள். உன் கனவிடம் நீ சொல்ல மறுக்கலாம், அந்த கடவுளிடம் சொல்ல மறுக்கலாம். ஆனால் இன்னும் பிறக்காத உன் குழந்தையின் கேள்விக்கு நீ பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்றார்கள். தாரா என்ன பதில் சொன்னாள் என்பதை வரும் அடுத்த காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.